நிறுத்துங்கள். இந்த வீடியோவை இப்போது மூடாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் இப்போது கேட்கப் போவது உங்கள் வாழ்நாளில் கேட்டிராத ஒன்று. தமிழகத்தில் சில இடங்கள் இருக்கின்றன. அந்த இடங்களுக்கு நீங்கள் போக முயற்சித்தால் அரசு தடுக்கும், போலீஸ் தடுக்கும், உங்கள் சொந்த மனசு கூட தடுக்கும். இன்று நான் அந்த 7 இடங்களையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் ஒரு வேண்டுகோள் மட்டும், இந்த வீடியோவை இரவில் தனியாக பாராதீர்கள். ஏனென்றால் 7வது இடத்தை கேட்கும்போது உங்களுக்கு நடுக்கம் வரும். தயார் ஆனால் தொடரலாம். தமிழகம். இந்த மண்ணில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த மண்ணில் உலகின் மிக பழமையான நாகரிகம் வேர் பிடித்திருக்கிறது. இந்த மண்ணில் விஞ்ஞானிகளும் வரலாற்று ஆய்வாளர்களும் இன்னும் புரிந்து கொள்ள முடியாத இடங்கள் இருக்கின்றன. அந்த இடங்களில் என்ன நடக்கிறது என்று அரசுக்கே தெரியாது. அல்லது தெரியும், ஆனால் சொல்வதில்லை. இன்று நாம் அந்த மறைக்கப்பட்ட இடங்களை ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்வோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு அதிர்ச்சியை தரும். கடைசி இடம் உங்கள் மனதை என்றும் மாற்றும். முதல் இடம் கன்னியாகுமரி மாவட்டம். இந்த மாவட்டத்தின் மிகவும் தெற்கே ஒரு குகை இருக்கிறது. கடலோரத்தில் இருக்கும் இந்த குகை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மூடப்பட்டே இருக்கிறது. 1972ஆம் ஆண்டு இந்திய தொல்லியல் துறை இந்த குகையை ஆய்வு செய்ய முடிவு செய்தது. 5 நபர்களை உள்ளே அனுப்பினார்கள். அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள். காலையில் நுழைந்தவர்கள் மாலையில் திரும்பி வரவில்லை. அடுத்த நாளும் வரவில்லை. 3 நாட்கள் கழித்து 3 நபர்கள் மட்டும் திரும்பி வந்தார்கள். மீதம் 2 நபர்கள் என்ன ஆனார்கள் என்று யாருக்கும் தெரியாது. திரும்பி வந்த 3 நபர்களும் ஒன்றும் பேசவில்லை. என்ன பார்த்தீர்கள் என்று கேட்டால் வெறுமனே பார்த்தார்கள். கண்களில் ஒருவித பயம். வார்த்தைகள் வரவில்லை. அவர்களில் ஒருவர் மட்டும் 3 வாரங்கள் கழித்து ஒரு சின்ன குறிப்பு எழுதினார். அந்த குறிப்பில் என்ன எழுதியிருந்தது என்று இன்னும் வெளியே தெரியாது. அந்த குறிப்பு அரசு கோப்பில் மூடப்பட்டிருக்கிறது. அந்த குகைக்கு வெளியே இப்போது மிகவும் உயரமான கம்பி வேலி போடப்பட்டிருக்கிறது. போலீஸ் காவல் இருக்கிறது. ஏன் காவல் என்று கேட்டால் பதில் இல்லை. திரும்பி போங்கள் என்று மட்டும் சொல்கிறார்கள். அந்த குகை இன்றும் அங்கே இருக்கிறது. அந்த மர்மம் இன்றும் மூடப்பட்டே இருக்கிறது. இப்போது ஒரு நிமிடம் யோசியுங்கள். 5 பேரில் 2 பேர் திரும்பி வரவில்லை. திரும்பி வந்த 3 பேரும் பேசவில்லை. அந்த குகைக்குள் என்ன இருக்கிறது? என்ன நடந்தது? அடுத்த இடம் இன்னும் அதிர்ச்சியாக இருக்கும். தொடர்ந்து கேளுங்கள். 2வது இடம் திருநெல்வேலி மாவட்டம். இங்கே ஒரு கோயில் இருக்கிறது. 1000 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாறு கொண்ட இந்த கோயிலில் ஒரு அதிசயம் நடக்கிறது. இந்த கோயிலின் கருவறைக்கு யாரும் நுழைவதில்லை. பூசாரிகள் கூட நுழைவதில்லை. வெளியே நின்று பூஜை செய்கிறார்கள். ஏன் என்று கேட்டால் ஒரே ஒரு பதில் சொல்கிறார்கள். உள்ளே நுழைந்தவர்கள் திரும்பி வந்ததில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த கருவறைக்குள் இருந்து ஒலி கேட்கிறது. தினமும் அதிகாலை 3 மணிக்கு. அந்த ஒலி மணி சப்தம். யாரோ மணி அடிப்பது போல. ஆனால் உள்ளே யாரும் இல்லை. அந்த மணி சப்தம் எங்கிருந்து வருகிறது என்று யாருக்கும் தெரியாது. உள்ளூர் மக்கள் சொல்கிறார்கள். அந்த மணி சப்தம் கேட்கும் இரவுகளில் கோயில் வளாகத்தில் ஒருவித வாசனை வருகிறது என்கிறார்கள். சாம்பிராணி வாசனை. ஆனால் யாரும் தூபம் போடவில்லை. யாரும் பூஜை செய்யவில்லை. அந்த வாசனை தானாக வருகிறது. தானாக போகிறது. 2003ஆம் ஆண்டு ஒரு தைரியசாலி உள்ளே நுழைந்தான். 5 நிமிடங்களுக்கு பிறகு வெளியே வந்தான். ஆனால் அவன் வேறு மனிதனாக இருந்தான். தலைமுடி முழுவதும் வெண்மையாக மாறியிருந்தது. கண்கள் வேறு விதமாக இருந்தன. 3 நாட்கள் பேசவில்லை. சாப்பிடவில்லை. 3வது நாள் இறந்தான். இறப்பதற்கு சில நிமிடங்கள் முன்பு ஒரே ஒரு வாக்கியம் சொன்னான்.
அந்த வாக்கியம் என்னவென்று அவன் குடும்பத்தினர் இன்னும் வெளியே சொல்வதில்லை. அவர்களிடம் கேட்டால் அழுகிறார்கள். வேறு பதில் இல்லை. 3வது இடம், ஈரோடு மாவட்டம். இங்கே ஒரு வனப்பகுதி இருக்கிறது. அந்த வனப்பகுதிக்கு வனத்துறை தடை போட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வ காரணம் வனவிலங்கு பாதுகாப்பு என்று சொல்கிறார்கள். ஆனால் உள்ளூர் மக்கள் சொல்வது வேறு. அந்த காட்டில் இரவில் விளக்குகள் தெரிகின்றன என்கிறார்கள். நகரும் விளக்குகள், யாரும் ஏற்றாத விளக்குகள். அந்த விளக்குகளை பார்க்க முயற்சித்தவர்கள் காட்டுக்குள் போனார்கள். திரும்பி வந்தவர்கள் சொல்கிறார்கள், அந்த விளக்குகள் நெருங்கும்போது மேலும் மேலும் தூரம் போகின்றன என்கிறார்கள். எவ்வளவு நேரம் நடந்தாலும் விளக்கை அடைய முடிவதில்லை என்கிறார்கள். ஒருவர் அந்த விளக்கை பின்தொடர்ந்து 3 நாட்கள் காட்டில் நடந்தார். 3வது நாள் திரும்பி வந்தார். ஆனால் அவர் நடந்தது 3 மணி நேரம் மட்டுமே என்று நினைக்கிறார். கடிகாரம் 3 மணி நேரம் மட்டுமே கடந்திருந்தது. ஆனால் அவர் 3 நாட்கள் காட்டில் இருந்தார். இந்த முரண்பாட்டை யாரும் விளக்க முடியவில்லை. அந்த காட்டில் இப்போது வனத்துறை காவலர்கள் இருக்கிறார்கள். யாரையும் உள்ளே விடுவதில்லை. ஏன் என்று கேட்டால் பதில் இல்லை. 4வது இடம், தஞ்சாவூர் மாவட்டம். இங்கே ஒரு கோயில் தொட்டி இருக்கிறது. இந்த தொட்டியில் தண்ணீர் இருக்கிறது. ஆனால் அந்த தண்ணீரில் யாரும் இறங்குவதில்லை. 1965ஆம் ஆண்டு ஒரு குழந்தை தவறுதலாக அந்த தொட்டியில் விழுந்தது. உடனே 4 நபர்கள் குழந்தையை காக்க தண்ணீரில் குதித்தார்கள். அதிசயம் என்னவென்றால் குழந்தை மட்டும் தண்ணீரில் மிதந்து வெளியே வந்தது. 4 நபர்களும் திரும்பி வரவில்லை. அவர்களை காணவே இல்லை. அந்த தொட்டியின் ஆழம் எவ்வளவு என்று அளக்க முயற்சித்தார்கள். 100 மீட்டர் கயிறு போட்டார்கள். தொட்டி இல்லை. இன்னும் கயிறு போட்டார்கள். தொட்டே இல்லை. கயிறு தீர்ந்தது. ஆழம் தெரியவில்லை. ஒரு சிறிய கோயில் தொட்டிக்கு அப்படி என்ன ஆழம் இருக்கும்? விஞ்ஞானிகள் திகைக்கிறார்கள். அரசு அந்த தொட்டியை சுற்றி உயரமான சுவர் கட்டியிருக்கிறது. யாரும் நெருங்க விடுவதில்லை. அதிகாரப்பூர்வ காரணம் சொல்லவில்லை. இன்னும் சொல்லவில்லை. இனி சொல்வார்களா என்று தெரியாது. 5வது இடம், மதுரை மாவட்டம். இங்கே ஒரு மலை இருக்கிறது. அந்த மலையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்றால் நேரம் மாறுகிறது என்கிறார்கள். உள்ளே 1 மணி நேரம் செலவிட்டால் வெளியே ஒரு நாள் கடந்திருக்கும் என்கிறார்கள். 1991ஆம் ஆண்டு 3 ஆராய்ச்சியாளர்கள் அந்த மலைக்கு சென்றார்கள். காலையில் சென்றார்கள். மாலையில் திரும்பி வருவோம் என்று சொன்னார்கள். 3 நாட்களுக்கு பிறகு திரும்பி வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு 3 நாட்கள் கடந்தது தெரியவில்லை. அவர்களின் கடிகாரங்கள் காலையில் சென்ற நேரத்திலேயே நின்றிருந்தன. அவர்களுக்கு பசி இல்லை, தாகம் இல்லை, களைப்பு இல்லை. என்ன நடந்தது என்று அவர்களுக்கே தெரியவில்லை. அந்த அனுபவத்தை எழுத முயற்சித்தார்கள். வார்த்தைகள் வரவில்லை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொன்னார்கள். அங்கே ஒரு வெளிச்சம் இருந்தது என்று சொன்னார்கள். அந்த வெளிச்சம் என்ன என்று கேட்டால் அழுகிறார்கள். இன்றும் அழுகிறார்கள். அந்த மலைக்கு இப்போது அரசு தடை போட்டிருக்கிறது. யாரும் நுழைய முடியாது. ஏன் தடை என்று கேட்டால் பதில் இல்லை. 6வது இடம், சேலம் மாவட்டம். இங்கே ஒரு ஆறு இருக்கிறது. அந்த ஆற்றில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நீர்வட்டமாக சுழல்கிறது. அந்த சுழலுக்கு அருகே சென்றவர்கள் ஒரு விஷயம் சொல்கிறார்கள். சுழலுக்கு உள்ளே இருந்து குரல் கேட்கிறது என்கிறார்கள். மனித குரல், உதவி கேட்பது போல. ஆனால் அந்த சுழலில் யாரும் இல்லை. அந்த குரல் எங்கிருந்து வருகிறது என்று யாருக்கும் தெரியாது. 1978ஆம் ஆண்டு ஒரு மீனவர் அந்த குரல் கேட்டு உதவ முயற்சித்தார். அந்த சுழலுக்கு நெருங்கினார். அவர் மாயமானார். பிறகு 1 வாரம் கழித்து மீண்டும் தோன்றினார். ஆனால் அவர் வேறு இடத்தில் தோன்றினார். தமிழகத்தின் மறுமூலையில் இருக்கும் ஒரு கோயிலில் தோன்றினார்.
அவருக்கு ஒரு வாரம் கடந்தது தெரியவில்லை. எப்படி அந்த கோயிலுக்கு வந்தார் என்று தெரியவில்லை. என்ன நடந்தது என்று இன்றும் தெரியவில்லை. அரசு அந்த ஆற்றின் அந்த பகுதியை தடை செய்திருக்கிறது. வெள்ளம் என்று சொல்கிறார்கள். ஆனால் வெள்ளம் இல்லாத காலத்திலும் தடை இருக்கிறது. ஏன் என்று யாரும் சொல்வதில்லை. இப்போது 7வது இடம். இந்த இடத்தை கேட்கும்போது நீங்கள் நம்ப மறுப்பீர்கள். ஆனால் இது உண்மை. 7வது இடம் தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு கீழே இருக்கிறது. அந்த கோயிலுக்கு கீழே ஒரு அறை இருக்கிறது. அந்த அறைக்கு கீழே இன்னொரு அறை இருக்கிறது. இப்படி 7 அறைகள் ஒன்றுக்கு கீழே ஒன்றாக இருக்கின்றன. 6 அறைகளை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். 7வது அறையை யாரும் கண்டுபிடிக்கவில்லை. அந்த 7வது அறைக்கு செல்லும் வழி யாருக்கும் தெரியாது. சித்தர்களின் நூல்களில் மட்டும் அந்த அறையை பற்றி குறிப்பு இருக்கிறது. அந்த அறையில் என்ன இருக்கிறது என்று அந்த நூல்கள் சொல்கின்றன தெரியுமா? அந்த அறையில் தமிழ் நாகரிகத்தின் தொடக்கம் இருக்கிறது என்று சொல்கின்றன. தமிழர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்ற உண்மை இருக்கிறது என்று சொல்கின்றன. மனித இனத்தின் தொடக்கம் பற்றிய உண்மை இருக்கிறது என்று சொல்கின்றன. இந்த உண்மை வெளியே வந்தால் உலக வரலாறு மாறும். அனைத்தும் மாறும். அதனால்தான் அந்த அறையை யாரோ மறைக்கிறார்கள். அதனால்தான் அந்த கோயிலுக்கு அரசு தடை போட்டிருக்கிறது. அந்த 7வது அறையை நாம் தேடிப் போகிறோம். அடுத்த வீடியோவில் மறைந்த உலகம், பூமிக்குள் மறைந்த நகரம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணாதீர்கள். இப்போதே ரூட்ஸ் ஆஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐக்கன் அழுத்துங்கள். லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கமெண்டில் சொல்லுங்கள். இந்த 7 இடங்களில் எந்த இடம் உங்களை மிகவும் அதிர்ச்சிப்படுத்தியது என்று எண் போடுங்கள். 1 முதல் 7 வரை. அந்த கமெண்ட் மிகவும் முக்கியம். ஏனென்றால் அடுத்த வீடியோ உங்கள் கமெண்ட்களில் இருந்து உருவாகும். உங்கள் கேள்விகளுக்கு அடுத்த வீடியோவில் பதில் இருக்கும். தமிழகத்தில் மறைக்கப்பட்ட உண்மைகள் இன்னும் இருக்கின்றன. அவற்றை ஒவ்வொன்றாக வெளிக்கொண்டு வருவோம். தமிழின் வேர்களை சேர்ந்து தேடுவோம். மறைந்த உலகம் காத்திருக்கிறது. நாம் போகிறோம்.